ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாகமண்டலா அப்படிங்கிற ப்ளேவோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். நாகமண்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் கிரீஷ் கர்னாட். இது வந்து ஒரு 2 ஆக்ட் ப்ளே அண்ட் இது வந்து ஸ்டோரி வித்தின் ஸ்டோரி மாதிரி இதை வந்து நம்ம ரைட்டர் வந்து படைச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த ப்ளேவோட பிகினிங்கில், அதாவது ப்ரொலாகில் ஒரு ஸ்டோரி வந்து வரும். என்ன ஸ்டோரினா, ஒரு மேன் இருக்கார். அந்த மேன் வந்து டெம்பிளுக்கு வெளியில் முழிச்சிட்டு உட்காந்துருப்பார் நைட் டைமில். அண்டு எதனால் முழிச்சிட்டு உட்காந்துருப்பார் அப்படின்னா, தூங்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவார். கண்ணை திறந்து வச்சு உட்காந்துட்ருப்பார். எதனாலனா, இவர் வந்து ஒரு ப்ளே ரைட். இந்த மேன் வந்து ஒரு ப்ளே ரைட். இவர் எழுதின ப்ளேவை பார்த்து எல்லாருக்கும், ஆடியன்ஸுக்கெலாம் தூக்கம் வந்திருக்கும். ஸோ எல்லோரும் என்ன சபிச்சிருப்பாங்க அப்படின்னா, சபிச்சிருவாங்க. ஸோ அந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இவர் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் முழுக்க தூங்காமல் இருந்தால் தான் அவர் வந்து உயிரோடு இருப்பார், ஆரல்ஸ் வந்து இழந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெண்டிக்கன்ட், ஒரு ஜோசியக்காரர் மாதிரி இருக்கிறவர் சொல்கிறாரு. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதத்தில் எல்லா நாளுமே தூங்கிட்டார். ஸோ இதுதான் கடைசி நாள், இன்றைக்கி தூங்கிட்டு அவர் வந்து இறந்துருவார். ஸோ அவர் தூங்காமல் இருக்கணும், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அந்த டெம்பிளில் உட்காந்து அவருக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவரும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த டைமில் தான் அவருக்கு வந்து நிறைய பொண்ணுங்க பேசுகிற சத்தம் கேட்குது. வெளியில் வந்து மறைஞ்சு நின்று பார்த்தா ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்ருக்கு. ஸோ அது சும்மா ஒரு ஃபோக்லோர் தான். ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து கூடி நின்று பேசிகிட்ருக்கோம். அதாவது எல்லாத்து வீட்லேயும் ராத்திரி விளக்கு அணைச்சோன்னா அந்த விளக்குல இருந்த அந்த ஒளி, அந்த தீப ஒளி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வெளியில் கூடி காசிப் பேசுவோம். அந்த பொண்ணுங்கள்லாம் காசிப் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து காசிப் பேசிகிட்ருக்கு பொண்ணுங்க வாய்ஸில். என்ன அவங்க வீட்டில் நடந்த கதையை ஒரு ஃப்ளேமும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கு. அப்போ ஒரு புது ஃப்ளேம் வந்து வருது. அந்த புது ஃப்ளேம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஓல்டு உமனோட வீட்டில் இருந்தேன். அந்த ஓல்டு உமனோட மனசில் வந்து பார்த்தேன்னா, ஒரு ஆல்ரெடி இதுவே ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரிக்குள்ளே இப்போ இன்னொரு ஸ்டோரி வேறு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நியூ ஃப்ளேம் வந்து ஓல்டு மேன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அவங்க கொரட்டை விட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு ஸ்டோரியும் சாங்கும் ஒளிஞ்சிருந்திருக்கும் போல். அது அவங்க கொரட்டை மூலிமா வெளியில் வந்து ஒரு அந்த ஸ்டோரி வந்து யங் உமனாகவும், அந்த சாங் வந்து அவங்களுக்கு ஒரு சாரியாகவும் மாறி வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூ ஃப்ளேம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த ஸ்டோரி சாங் இருக்குல்ல, அந்த ஒரு உமனாக மாதிரி, அது வந்து இப்போ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரைட்டர்கிட்ட ஓகே அந்த ஃப்ளேம் எல்லாம் கேட்குறாங்க, ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கிற மாதிரிட்டு. சரி ஓகே நான் வந்து ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லுது. அப்புறம் ஆத்தரும் உள்ளேருந்து குதிச்சு வந்து, நான் தூங்காமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொன்னோன்னே 2 பேரும் ஒரு டீல் மேக் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து நீ தூங்காமல் இருக்க ஸ்டோரி சொல்கிறேன், அப்படி நான் ஸ்டோரி சொன்னேன்னா நீ வந்து அதை வந்து இது எல்லாத்துட்டையும் பரப்பணும், இதை வந்து நீ உனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆத்தர் முடிச்சுக்கிறதுக்காக இந்த உமனாக வந்து ஒரு ஸ்டோரி சாங் உமனாக மாதிரி வந்திருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுது. அந்த ஸ்டோரி தான் இந்த நாகமண்டலாவோட ஸ்டோரியாக இருக்கும் அந்த 2 ஆக்டில் வந்து. ஸோ அடுத்து எப்பிலாகும் ஒரு பார்ட் இருக்குது, அது நம்ம எண்டில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ அந்த 2 ஆக்ட்லையும் நான் அப்படியே ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். என்ன ஆகும்னா, ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ராணி மாதிரி வளர்த்தனால அவங்கள ராணின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறோம், ஓகேவா. இவங்களுக்கு வந்து அப்பண்ணா அப்பண்ணானா சும்மா ஏதோ ஒரு மேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அப்பண்ணா கூட மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பண்ணாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்க ரொம்ப லாங் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட அஃபெக்ஷனுக்காகவும் பேரண்ட்ஸை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப லாங் பண்ணுறாங்க. அண்ட் அப்பண்ணா வந்து எப்படின்னா ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்ட். அவர் வந்து ஒரு கான்குபைன் வந்து வச்சுருப்பார். என்ன பண்ணுவார்னா, மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் நம்ம ராணியோட வீட்டுக்கே வருவார். மற்ற நேரம்லாம் ராணியை வீட்டுக்குள்ளே வச்சு வெளியில் தாழ்பால் போட்டு பூட்டிட்டு அவர் அந்த கான்குபைனை பார்க்க போயிடுவார். ஸோ ராணிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து. அதனால் அவங்களுக்கு ட்ரீமில் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்கும். அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான அந்த டிசையர்லாம் ட்ரீமாக வந்து வந்துட்டுருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா, குருதவா அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் உமன் வந்து வருவாங்க. அவங்களோட பையன் யாருன்னா கப்பண்ணா வந்து கைட் பண்ணி இந்த குருதவாவை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ 2 பேரும் வந்து ராணியை வந்து மீட் பண்ணாங்க. ராணி யாருன்னு கேட்டோன்னா அப்புறம் குருதவா இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஜன்னல் வழியாக தான் மீட் பண்ணி பேசிக்குவாங்க. நான் இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் அப்பண்ணாவோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ நானும் வந்து அப்பண்ணாக்கு ஒரு மதர் மாதிரி தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், கல்யாணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஸோ பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல. ஸோ வந்து ராணியை வந்து தொட்டு பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஷின் பண்ணுவாங்க, என்ன நீ உள்ளே இருக்க, வீடு வெளியில் போட்டிருக்க, அப்பண்ணா எங்கங்கும் போது தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரிவீல் ஆகும். இந்த மாதிரி அப்பண்ணா வந்து நம்ம ராணி இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், ராணி வந்து ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு தடவை வந்து ஒரு மெண்டிக்கன் 3 ரோட் வந்து கொடுத்தாங்க, மேஜிக்கல் ரோட். அதை வந்து நம்ம எதுலையாவது பேஸ்ட் பண்ணி ஏதாவது சாப்பிட்ற பொருளில் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்றவங்க
இவங்கள வந்து அந்த யார் கலந்து கொடுத்தாங்களோ அவங்க மேலே ரொம்ப லவ்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட் அரைச்சி கொடுத்து தான் வந்து இந்த கப்பனாவோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் வந்து சொல்லிக்குவாங்க. ஸோ அதிலேருந்து அந்த மிச்சம் வந்து 2 ரூட் இருக்குது, அதை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கப்பனாவை ஓடி போய்ட்டு சொல்லுவாங்க. கப்பனாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அவங்க ராணிகிட்ட கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்தேன்னா உன் ஹஸ்பண்ட் வந்து உன்ட்ட நீ நல்ல மாதிரியாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ராணியும் அன்னைக்கே வந்து நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறா, பாலில் வந்து ஒரு குட்டி ரூட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி கலந்து கொடுக்குறா. அதை அந்த பாலை குடித்தோடனே இவனுக்கு வந்து அப்பனை மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாகி அவன் எந்திரிச்சு திரும்ப லாக் பண்ணிவிட்டு போயிடுவான், எதுவுமே வேலை செய்யாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய ரூட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய ரூட்டையும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கறியில் வந்து கொதிச்சிட்ருக்க கறியில் போடுவாங்க. அது என்னன்னா அந்த கறி பிளாஸ்ட் ஆகி ஃபுல்லாக பிளட் கலரில் ஆகிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சின்ன ரோட்கே. இப்போ இது வேறு பிளட் ஸ்டெயின் ஆகிருக்கவும் ரொம்பவே பயந்துட்டு இதை என்ன பண்ணுவாங்க, வெளியில் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. இது வந்து அப்போ நான் குளிச்சுட்டு இருக்க டைமில் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஊற்றினா அந்த பிளட் ஸ்டெயின் அப்படியே இருந்துச்சுன்னா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் ஒரு ஆண்ட் ஹில்லில் வந்து கொண்டு போய் அந்த கறியை வந்து ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு ராணி வந்து நார்மலாக வந்து திரும்ப இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நான் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அந்த ஆண்ட் ஹில்லில் இருந்த நாகா வந்து என்ன பண்ணிடும், அந்த கறியை வந்து சாப்பிட்ரும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அந்த கறியை யார் சாப்பிட்றாங்களோ, அந்த பேஸ்ட்டு கலந்ததை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து என்சென்டைஸ் ஆகிட்டு அவங்கள வந்து ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்குவாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி நாகா வந்து மயங்கி இப்போ நம்ம ராணியை வந்து அது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நாகா வந்து சாதாரண நாகம் கிடையாது, அது வந்து மனுஷங்க ரூபம் நினச்ச ஷேப்பை வந்து எடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு நாகம் தான் அது வந்து. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராணி வந்து நைட்டு இந்த நாகா வந்து போய் விசிட் பண்ணும். ராணிக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு அபியூஸான ஹஸ்பண்ட், இவளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான், அடிச்சுட்டு இருப்பான், லஞ்சுக்கு மட்டும்தான் வருவான், இப்போ என்ன இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறான்ட்டு ராணிக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அந்த நாகாவும் அதை இதையும் சொல்லி சமாளிச்சிடும். நான் வந்து மத்தியானம் நடந்துக்கிறதுலாம் நீ கண்டுக்காத, நைட் வந்து உன்ட்டு அன்பாக நான் வந்து நடந்துக்கிறேன், மித்த ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி நான் அன்பாக நடந்துக்குவேன்னு சொல்லிவிட்டு அந்த நாகா வந்து அப்பனாவா மாதிரி வந்து சொல்லிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நாகாவும் ராணியும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அண்ட் ஒரு நாள் வந்து ரொம்ப ரத்த காயத்தோடு வந்து அந்த நாகா வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம ராணி வந்து பயந்து போய் மருந்து போட்டு விட போவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த மிரரில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் பார்ப்பாங்க, நாகாவோட ரிஃப்ளெக்ஷனை, பயந்துடுவாங்க. அண்ட் அந்த அப்பனா ரூபத்தில் இருக்க நாகாவும் அதை இதையும் சொல்லி சமாளித்து ராணியை வந்து அன்றைக்கி நைட்டு வந்து தூங்க வச்சிடும். ஸோ இப்படி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ராணிக்கு தெரியாது அது வந்து நாகா அப்படிலாம் தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அப்பன்னா. ஸோ அவள் ரொம்பவும் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பாள். ஏன்னா மத்தியானம் இப்படி நடந்துக்கிறான், நைட்டு அன்பாக நடந்துக்கிறான், இதெல்லாம் ட்ரீமாக என்னங்கிற அளவுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் இது ட்ரீம் இல்லை உண்மைங்கிறது அவளுக்கு எப்போ தெரிஞ்சுக்குவா அப்படின்னா அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாள். ஸோ அப்போ தான் வந்து அவள் தெரிஞ்சுக்குவா இது வந்து ட்ரீம் கிடையாது, இது வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த நாகா கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுவாள். அப்போ அந்த நாகா வந்து என்ன சொல்லணும்னா, இது நீ வந்து யார்ட்டையும் சொல்லாதங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதுவும் இதாகிட்டு வெக்ஸ் ஆகி அது வந்து கிளம்பிடும். இது வந்து எப்படி வந்துட்டு போகும்னா உங்கள் வீடு பாத்ரூம் வழியாக தான் வந்துட்டு போகும். அப்பனா ரூபத்தில் தான் வந்துட்டு போகுது. இதெல்லாம் ராணிக்கு எதுவுமே தெரியாது, பாவம் ராணி. நாள் போக அது வந்து அப்பனாக்கே அந்த ட்ரூத் வந்து ரிவீல் ஆகிடுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுல்ல. ஸோ வந்து அப்பனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரொம்ப கோவப்பட்டு உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகும்போது இப்படி நீ வந்து அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பனாவை பொறுத்த வரைக்கும் அவன் டச் பண்ணவே கிடையாது. ஸோ எப்படி வந்து ராணி ப்ரெக்னென்ட் ஆவா அந்த மாதிரி. பட் ராணியை பொறுத்த வரைக்கும் அப்பனா கூட தான் இத்தனை நாள் வந்து லைஃப்பை லீட் பண்ணியிருக்கா. ஸோ வந்து இப்போ இவன் இப்படி மாற்றி பேசுகிறதுக்கு நீ எனக்கு கொன்றுங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அவனும் கொல்ல போயிடுவான். பட் ஆனால் கொல்லாமல் விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி பஞ்சாயத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவளோட சேஸ்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்கிற மாதிரி அவன் வந்து பஞ்சாயத்தை வந்து சமன் பண்ணிவிடுவான். இந்த மெயின் டைம் இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நாகா வந்து திரும்ப அப்பனா ரூபத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்லிவிடுன்னா, நீ வந்து அவங்க வந்து இரும்பு ராடை வந்து அந்த கொதிக்க இருக்க ராடை பிடிச்சி உன்னோட உண்மையை வந்து நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ண, இல்லை நான் ஆண்ட்ஹில்லில் இருக்க நாகாவை பிடிச்சி உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லு, இதை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாகா வந்து போயிடும். அப்புறம் சண்டையெல்லாம் போடுவாங்க. நான் வந்து இந்த முன்னாடி வந்து அந்த நாகா வந்து அப்பனா வந்து டாகை வந்து பாதுகாப்புக்கு விட்டுருப்பான், அந்த மங்கூஸை பாதுகாப்புக்கு விட்டுருப்பான், எல்லாத்தையும் அந்த பாம்பு தான் வந்து கொன்றுருக்கும்ல. அந்த மாதிரி என்னையும் வந்து அந்த நாகா வந்து கொன்றுன்னு சொல்லிட்டு இவள் கத்திட்டு அப்புறம் சண்டை முடிஞ்சுட்டு ஓகே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் டே பஞ்சாயத்தில் வந்து அவளோட ஹஸ்பண்ட் அப்பனா தானே அவளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்னான், அதனால் அதே மாதிரி அவள் பண்ணுறான். அப்போ இந்த பாம்பு புத்தில் கையை விட்டு நான் இது வரைக்கும் 2 பேர்த்த தான் வந்து தொட்டிருக்கேனே, ஒன்று என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ் விடுவாள். உடனே எல்லோரும் இன்னொருன்னு கேட்கும்போது இந்த நாகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாள். ஸோ என்ன ஆகிடும்,
அந்த நாகா வந்து அவள் கையிலேருந்து கழுத்தில் போய் மாலையாக மாறி மேலே தலையில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாறி அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதை பார்த்து அந்த பஞ்சாயத்தில் இருந்த எல்லா ஊர் மக்கள் எல்லாமே இவள் வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, ஒரு டிவைன் ஃபிகர், டிவைனான விமன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனாவும் அவன் மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிவிட்டு ராணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த பையனும் வந்து பிறந்துடும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால ஒரு பையன் வந்து பிறந்துடும். ஸோ இப்போ அவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு இருப்பாங்க. நைட் டைமில் வந்து அவங்க 3 பேர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ராணி, அப்பனா அண்ட் அவங்களோட பையன் 3 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நாகா வந்து அப்பனா அது ராணியை பார்க்கறதுக்காக வருவான். வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிடுவான். பட் இருந்தாலும் ராணி மேலே தப்பு இல்லை. ஸோ புரிஞ்சுட்டு ராணி என்னதான் இருந்தாலும் இந்த நாகாவை லவ் பண்ணுது. ஸோ அவளோட முடியில் போய் வந்து ஒளிஞ்சுக்கும். ஆனால் வந்து இவளுக்கு ரொம்ப தலை வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கவும் அப்பனா கிட்ட சொல்லி சீவி விட சொல்லுவாள். அப்பனா வந்து சீவி விடும்போது அந்த பாம்பு வந்து ஒரு செத்த பாம்பு வந்து கீழே விழுகும். ஸோ இதோட ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து அந்த யங் உமன் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரைட்டர்கிட்ட நேரேட் பண்ணுது. நம்ம ரைட்டர்கிட்டையும் ஃப்ளேம்ஸ்கிட்டையும். இப்போ ஃப்ளேம்ஸ்லாம் சொல்லுது இது எப்படி இப்படி இருக்கும், நாகானால தான் ராணியோட லைஃப்பில் ஹாப்பினஸ், லவ் எல்லாமே வந்து அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாள். இது ரொம்ப ட்ராஜிக்கான எண்டாக இருக்கே, ரொம்ப சோகமாக இருக்கே, நாகாக்கே இப்படி ஒரு சோகம்னு சொல்லி எல்லாம் காசிப் பண்ணிக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம ரைட்டர் வந்து அவர் ப்ளே ரைட் தானே அந்த மேன் வந்து. ஸோ என்ன சொல்வார், வெயிட் ஐ வில் ட்ரைன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த எண்டிங்கை மட்டும் திரும்ப மாற்றி அமைக்கிறாரு. எதில் இருந்துன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல அதுலேருந்து. ஸோ இப்போ சேம் அதே மாதிரி அவங்க வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சீவி விடுறான். அப்போ வந்து ஒரு பாம்பு உயிரோடு விழுகுது. அந்த பாம்பு அடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து கம்பு எடுத்துகிட்டு வரேன்னு போவாங்க. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, ராணி வந்து அந்த நாகா உன்னால தான் என்னோடய லைஃப் வந்து நல்லபடியாக மாறி இருக்குது, நீ வந்து என் முடியில் போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது குட்டி உருவம் எடுத்து அது போய் வந்து திரும்ப வந்து மறைஞ்சிக்கும். ராணி வந்து அப்பனா வந்து கேட்கும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அது வந்து நம்ம பாத்ரூம் சிங்க் வழியாக திரும்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து அவ்வளோதான், இதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ளே ரைட் சொன்ன எண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாகாவும் ஹாப்பியாக இருக்கான், அதாவது ராணியும் ஹாப்பியாக இருக்கா, ராணியோட முடிக்குள்ள நாகாவும் ஹாப்பியாக இருக்காங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் கைஸ். இதோட வந்து நம்ம எப்பிலாக்ல தான் வந்து இந்த இது வந்து நடக்கும். அந்த மேன் கிட்ட சொல்லி முடிச்சதுலேருந்து இப்போ இந்த பார்ட் வரைக்கும் செகண்ட் எண்டிங் கொடுத்தால இது எப்பிலாக்ல நடக்கும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தி சம்மரி. ஃபார் மோர் சச் வீடியோஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.